முருகர் பக்தர் எல்லோருக்குமே வணக்கங்க. இந்த கோயில் ஞானமலை முருகர் கோயில். நாங்கள் இப்போல்லாம் அடிக்கடிக்கு இங்கே வந்துடுறோங்க. ஏன் இங்கே வரோன்னா, இதில் 4-5 அதிசயம் இருக்குங்க. அதில் ஒரு அதிசயம் நான் சொல்கிறேன். இது 800 வருஷம் பழமையான கோயில். எனக்கு பழமையான கோயில்னா எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கெல்லாம் ரொம்ப வருஷங்கள் பழமையான கோவிலோ அங்கெல்லாம் நாங்கள் தேடி தேடி போகுவோம். அப்படி போகிறது தான் இப்போல்லாம் நிறைய அடிக்கடிக்கு போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு அதிசயம் என்னான்னா, எங்கேயுமே நான் எவ்வளோ முருகர் கோயில் போயிருக்காங்க. இங்கே என்ன ஒரு அதிசயம்னா, இங்கே அருணகிரிநாதருக்கு சிலை வச்சுருக்காங்கங்க. இதோ இப்போ இருக்காங்க பாருங்கள். நம்ம முருகப்பெருமாள் மேலே வள்ளியம்மா உக்காந்துட்ருக்காங்க. கீழே அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடுற மாதிரி ஒரு சிலை வச்சுருக்காங்க. அது உண்மையாகவே நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நீங்கள் எங்கன்னா பார்த்துருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப அதிசயத்தில் அதிசயங்க அது. நான் இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. நீங்கள் எங்கன்னா பார்த்துருக்கீங்களான்னா சொல்லுங்கள். நான் எப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் விளக்கு போடுறது தாங்க என்னோடய பழக்கமே. விளக்கு போடாமல் நான் எந்த கோயிலுக்கு போடாமல் நான் வரவே மாட்டேன். எனக்கு விளக்கேற்றுறது அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் என்னோடய வீடியோஸில் நிறைய விளக்கேற்றுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். முருகப்பெருமான் வள்ளி அம்மாவை உட்கார வச்சிட்ருக்காங்க. எங்கள் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடுற மாதிரி ஒரு சிலை பார்த்துருக்கோங்க. நான் இங்கே தான் விளக்கு போட்டேன். உள்ளே போய் நான் விளக்கு போடலைங்க. வெளியே இருக்காங்க. இந்த ஞானமலை கோவிலுக்கு 800 வருஷம் பழமையானது. இங்கே அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடுற மாதிரி அது சாட்சியே இதுதாங்க. ரொம்ப அதிசயமான இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி எங்கன்னா பார்த்துருக்கீங்களான்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஞானமலை முருகர் கோயில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்குங்க. அது ஏனே தெரில, இயற்கையை சார்ந்த சூப்பராக இருக்குங்க. நான் இவ்வளோ சொல்லும் போதே உங்களுக்கே புரியும். அவ்வளோ அழகாக இருக்கும் ஞானமலை முருகர் கோயில்.